ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது நீயா நானா சீசன் 23 எபிசோடு 385. சமூக வலைதள சமையல்காரர்கள் அதை பார்த்து சமைக்கக்கூடிய இளம் பெண்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைப்பில் பேசின வீடியோடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்க. நீயா நானாவில் ஒளிபரப்பான அதாவது மும்மொழி கொள்கையை பற்றி பேச வேண்டிய ஒரு டாபிக் இன்னைக்கு. இந்த சங்கிகள் அதாவது உலகத்தில் நிறைய சங்கிகள் அவன் ஊருக்கு இருப்பான், எதிர்ப்பு தெரிவிப்பான், ஆனால் ஒத்துமையாக ஒரு சில விஷயங்கள் வரும்போது ஒன்றா வந்துருவானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க சங்கிங்க மாதிரி அது மாதிரி ஒரு ஈனப்பிறவிகளை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏனி மாடுன்னா அவன் நோனி மாடுன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பான். ஏனி மாடுன்னு சொன்னாதான்டா சில விஷயங்கள் நடக்கும், நீ வந்தாலும் பண்ணுறதுக்கு. எனக்கு அதெல்லாம் கிடையாது. நோனி மாடு சொல்லி கொடுத்தாலும் நான் சொல்லுவேன்வான். சுதி மாதிரியே இல்லாத சங்கிகள் கூட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை விடுங்க. ஸோ அதனால் அதை ஏதோ பண்ணானுங்க போல இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேசுவோம். பட் இன்னைக்கு அதுக்காக ஒரு நல்வாய்ப்பாக இன்னொரு விஷயத்தை மாற்றி வச்சுருந்தாங்க. நினச்சிருந்தா அவங்க போட்டுருக்கலாம். டியூ டு த என்ன சொல்கிறது, அரசு தலையீட்டின் காரணமாக நாங்கள் ஒளிபரப்பு நிறுத்தணும் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இப்போ ஏற்கனவே ஒரு இது வச்சுருந்தாங்க. யூடியூப் சமையல் கலைஞர்கள் அவர்களை பார்த்து கற்றுக்கிட்ட என்ன மாதிரியான சமையல் கலைஞர்கள்னு வைக்கலாம். ஏன்னா நான் என் ஒய்ஃப் அதில் சேர்க்கலைன்னா அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட். ஆக்சுவலி ஷி ஹேவ் அ லாட் ஆஃப் ஈகோஸ். நான் சமைக்கிறேன், இவங்க என்ன மயிறு எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்ற மாதிரியான ஒரு ஈகோவில் ஒரு ஆள். மை செல்ஃப் ஆல்சோ அதில் மாற்றங்கள். அதாவது ஈகோ இல்லாத ஆள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் சில நேரத்தில் கற்றுக்கணும் போது சிலது கற்றுக்கும் இல்லையா. பட் அவங்க அதை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்றதுக்கான காரணங்கள் என்ன ஏது அப்படின்னு நம்ம பேசுவோம். பற்றின எபிசோடா இல்லை என்னை பற்றி உங்களை பற்றின எபிசோடு இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சதுமே சொன்னீங்க, திஸ் இஸ் யுவர்ஸ், திஸ் இஸ் யுவர் கிரவுண்டு, ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். நீங்க வானாகி மண்ணாகி ஒளியாகி மண்ணாகி பாடுங்க அப்படின்னீங்களா. அதனால நீங்க பேசவே விட மாட்டேன்றீங்க. நான் சொல்ல வந்தது என்ன, இன்னைக்கு தக்காளி தொக்கு ஒன்று வச்சிருந்தாங்க, அவ்வளோ சூப்பரா வச்சு கொடுத்தாங்க. அதனால சரி, உங்களை பாராட்டும் விதமாக, உங்களுக்கு கோப்பைகள் தரும் விதமாக, என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்க கேமரால? சரியா அப்படி செய்யக்கூடாது ஜாக்கி. சரி ஆமாம், தவறான ஒரு விஷயம். சரி எனிவே இன்னைக்கு சமையல் இதுல இன்னைக்கு நம்ம கதையை சொல்லுவோமே. ஃபர்ஸ்ட் அதுலேயே ஆரம்பிப்போம். அதை சொல்றதுக்கு முன்னாடி இப்ப வந்ததே ஒரு 31 பேர் தான். 31 பேர் இருக்காங்களா? ஆமா. லைக் போட்டவங்க ஏன் 11 பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க? வேற என்ன நாங்களே நீ கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். நாங்க ஆக்சுவலி இன்னைக்கு இந்த திரும்ப இந்திய நேரப்படி 2:30 3:00 போனா வேலைக்கு ஆகாது. அதனால டப்புன்னு வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா 10:30 to 12 எப்படியும் 12:30 வரையும் கொஞ்சம் முடிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்தியாவில் டக்குன்னு பார்த்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம். ஆனால் இவங்க லைக் போடுறதுக்கு இவ்வளோ லேட் சொன்னோடனே ஒரு 2-3 பேர் லைக் போட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். பட் மீதி பேரும் அப்படியே லைக்கை போட்டு விடுங்க. சரி, சமையல் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டில் அந்த சமையல் கதைகளை நம்ம நிறைய சொல்லிட்டோம். பட் என்ன விஷயம்னா எல்லாமே செய்வாங்க, ஆனால் வாயில வைக்க முடியாத அளவுக்கு இருக்குன்றது பல நாள் கனவு. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, கல்யாணம் கொஸ்டின். ஆனால் செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நம்ம ஐயோ உங்களுக்கு சமையல் தெரியல, நம்ம வெளியில சாப்பிட்டுக்கலாம். டெய்லி செய்வாங்க, டெய்லி சமையல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்னவோ ஒன்று சரி நம்ம விரும்பி கட்டிட்டு வந்துட்டோம், நம்மளுக்கு சமைக்க தெரியாது. அப்போ அவங்க வேலைக்கும் போயிட்டு செய்யும்போது நம்ம செய்யக்கூடாது. நாமளும் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அமைதியாவே போயிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் தான் சொன்னோம், இவங்க எதுக்கோ அதுக்கு நான் இவங்க வீட்டுக்கு போறேன், அவங்க வீட்டுக்கு போறேன். நாங்க முதல்ல உங்க அத்தை வீட்டுக்கு போ, ஆமா இவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. அவங்க இன்னும் சிறந்த, உலகத்தின் மிக சிறந்த சமையல் கலைஞர்கள் அவங்களும் ஒருத்தவங்க வச்சுக்காங்களா. சரி, அவங்க அடெல்லாம் வாத்து கொடுத்துதான் நீங்க எங்க அத்துக்கே வர ஆரம்பிச்சீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா அதுதான் இந்த வரடி வச்சு வர மாமி கழுத போலானால அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளாக தான் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா கபால்னு இன்னும் தெரியல, ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி அவங்க மேக்கர்ஸ், அதாவது குக்கிங் மேக்கர்ஸ் பிளாக் வந்துச்சு போல இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி அவங்க பண்ணாங்கன்னா, வாயிலே வைக்க முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா தானே இருக்கு. அதாவது அவங்களே சொல்லி நம்ம ஆமா அப்படின்னு சொல்ற அளவுக்கான விஷயங்களே எடுத்து வர ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என் முன்னாடி காலில் விழுந்துட்டேன், நீ உங்க அம்மா சமையல சாப்பிட்டுக்கோ. ஆஃப்டர் ஆல் பாருங்க, சாரி அந்த வேர்டு கிடையாது, நீங்க எப்படியா இருந்தாலும் வெஜிடேரியன், உங்களுக்கு சாய்ஸே கிடையாது.
ஆனால் ஐ ஹாவ் அ சான்ஸ், ஐ ஹாவ் அ சாய்ஸ். நான் வெளியே போய் சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ என்ன விட்டுடுங்க தெய்வமே அப்படின்ட்டு, அதாவது பெங்களூர் தெருக்கல்ல வந்து நான் பொறுக்க ஆரம்பிச்சேன். ஓகே, நல்ல நல்ல கடைகள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னன்னா அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணேன், அவன் இவங்க தம்பிக்கு வந்து என்னன்னா அவங்க கூட சாப்பிடணுன்றது 3 மணி ஆயிடும். அதாவது அங்கே இந்த சிஸ்டமே அங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி காலையில் 9 மணின்றது அங்கே 11 தான். 11:30க்கு டீ போடுவாங்க. அப்புறம் பிஸ்கட் இது மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் அதுக்குள்ளே 11, அதுக்குள்ளே குளிச்சுட்டு வரதுக்கே 12, 1 ஆயிடும். அப்புறம் மதியானம் சாப்பாடு தான் டைரக்ட் லஞ்ச். அந்த லஞ்ச் எப்போ போகணும்னா கரெக்டாக அது ஒரு 3 ஆயிரம்னு வச்சுக்கோ. இதுதான் வந்து நிலைமை. ஆனா இதுல ஒரு விஷயம் சொல்லணும் ஜாக்கி, எல்லா குக்கிங் வீடியோஸும் பார்ப்பாங்க எங்க அம்மா. அதுதான் எனக்கு வந்து அப்படியே, அதாவது முக்கியமான வீடியோ பார்க்கலான்னு இருக்கும்போது குக்கிங் வீடியோ ஓடிட்டு இருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க, தேவையான அளவு காய்கறி கட் பண்ணிக்கங்க. தேவையான என்னடா அது தெரியாம தான் வீடியோ பாக்குறேன்ற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு கட்டத்துல நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சேன். என் ஒய்ஃப்ல சொன்னேன், ப்ளீஸ் அது வந்து இன்னும் பெரிய மைசூர் மகாராஜா பேலஸுடைய சிம்மாசனம் மாதிரி உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சமையல் கட்டில வச்சுட்டு இருக்கு. தயவு செய்து என்ன பெங்களூர் கூட்ட நீ வந்து உள்ளார பூந்து எனக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு உப்புமா போதும், எனக்கு வேணும் பெருசாலாம் கிடையாது. உப்புமாவை கரைச்சி தலையில ஊத்தியாவது தொலை நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு கட்டத்தில். அப்புறம் இன்னொன்று, ஏன் வந்து இப்போ திடீர்னு இந்த ஒரு குரல் பெங்களூரை பொறுத்தவரையிலும் அது ஒரு 2000 ஏக்கரு. என் மச்சான் வீடு அந்த 2000 ஏக்கர் கடைசி. இவனை நடுவில் எங்கேயும் ஓப்பனும் எங்கேயும் வைக்கல. நடந்து நீங்க வெளியில வந்து ஒரு டீயா குடிக்கணும்னாலே நீங்க நடந்து வரணும், அது வரணும் ரொம்ப தூரத்துக்கு. நம்ம எல்லாத்துக்குமே பைக் எடுத்து போய் பழகிட்டோம். ரொம்ப ஒரு கட்டத்தில் அதை வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். சரி அவங்க செஞ்சாங்க. அப்புறம் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது. அப்புறம் யாரு நீ இவங்க இங்க ஒரு 6 மாசம் இருக்கும்போது கூட நான் வந்து ஒரு குழம்புன்னு ஒன்று வச்சு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி ஒரு மாதிரி பண்ணேன். எனக்கே அசிங்கமா போச்சு குமார் மொமெண்ட்டு. சரி, எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம்னா பர்ஃபெக்டாக பண்ணுவோம். அதை வந்து நம்மளால் அடிச்சிக்கவே முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் பர்ஃபெக்டாக பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஊரில் வந்து நிறைய ஹோட்டல் தான். உதாரணத்துக்கு நைட் வந்து ஒரு சாப்பாடு பண்ணணும். என்ன பண்ணுவாங்க, இட்லி சட்னி. பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டு போயிடுவோம். இல்லை புள்ள வந்து படிச்சுட்டு இருக்கோம், பொண்டாட்டி மட்டும் கூப்பிட்டு போவேன். 15 இட்லி. நைட்டு கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஒரு ஆளுக்கு 3 இட்லி, 4 அதிகபட்சம். கார சட்னி, வெங்காய சட்னி எல்லாத்தையும் கட்டி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே பண்ணி தூக்கி போட்டுரும். 3 இட்லி இருந்தால் மறுநாள் காலையில் அது உப்புமாவை மாறும். அவ்வளோதான். சிம்பிள். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். இது வந்து கிராசரி வாங்க வேணாம், சமயக்காரங்க வைக்க வேணாம், இப்போ சாமான் கழுவணும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சாமான் கழுவுதல் அதெல்லாம் இப்போ நீங்கள் எங்கள் வீட்டு கிச்சனுக்கு போகலாம், ஒரு பாத்திரம் வராது. உண்மையிலே எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர் மாதிரி கிடக்கும் 3 நாள். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அது ஜாக்கியோடைய முதல் பெண் தோழி வேற கொடுத்தது, பிரிட்டிஷ் பெண் தோழி. ஸோ என்னாச்சு, இந்த மாதிரியான பாருங்க பெண் தொழிலுமே டக்குன்னு இந்த டைட்டில் தான் ஞாபகம். இல்லை இந்தியாவின் தாய்நாடு இங்கிலாந்துல என்னாச்சுன்னா இந்த பிரச்சனை அங்கே வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலி அதுல இருக்கிற தண்ணியை எடுத்து சொல்லுங்க ஜாக்கி. ஸோ என்னாச்சு எங்கே விட்டேன் நான், எங்கேயும் விடலை. இல்லை கரெக்டு, ஒரே இதுவாக இருக்குது சார். எங்க வீட்டு கிச்சன்ல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. போர் மாதிரி பாத்திரம் கிடக்கும், 3 நாள் பாத்திரம் கிடக்கும். இதுல என்னன்னா என் பொண்ணு வேற நடுவில் பீலா விட்டுச்சு சமையல். அதுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்தோம், செஞ்சு பண்ணா. அது வந்து நைட்டு நல்ல வேலையை பண்ணிட்டு இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னா நான் நாளைக்கு காலைல கழுவுறேன்னா எழுந்திருக்கிறதே 8 மணி. இவளுக்கு உடனே என்ன பண்ணோம், டக்குன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை வேலை பண்ணோம். அது அப்படியே ஓலா கதை விட்டுட்டு இருந்தது. பார்த்தேன் தலைவன் களத்தில் இறங்கிட்டேன். இப்பெல்லாம் பட்டுன்னு இது வந்து நடுவில் உடம்பு சரியில்லாதப்ப இன்னமும் விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போலாம் வந்து சமையல் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சிருது. அது அப்படியே ஏன்னா இங்கே எப்படி வச்சாலும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எந்த சமையல் செய்தாலும் 10 நிமிஷத்தில் ஆறி போயிடுறதுக்கு நான் எதுக்கு புதுசாக செஞ்சுட்டே இருக்கணும். அப்படியே ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் ஊரே இருக்குதும் போது ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடுறது, சூடு பண்ணி சமையலை கொடுத்துறது. இதுக்கு காரணம் என்னன்னா
இவங்க உடம்பு சரியில்லாமல் போனது ஒன்று. ரெண்டாவது இங்கே வந்து அந்த மாதிரியான சுக்குபாய் பிரியாணியோ இல்லை வந்து ஆனந்த பவனோ இல்லை சரண பவன் சாப்பாடோ எதுவுமே உடனே வாங்க முடியாது, காசு அதிகம். அப்போ சமையல் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வரும். வெளில போய் ஒரு ரேட்டு கேட்டால் அவன் 800 ஒரு சாதாரண ஒரு ஃப்ரைட் ரைஸ் 800 அப்போ நம்ம சமையல் கடையில் இறங்கியே ஆக வேண்டிய ஒரு சூழல் வரும். ஸோ நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். ஐ திங்க் 8 months இந்த 8 monthsல வந்து ஒரு 6 month வந்து 2 மாதத்துக்கு ஒன்றும் பண்ணல. ஒரு ஹோட்டலுக்கு போகலான்னு தீர்மானிக்கும் போது தான் இல்லை நம்ம நினச்சா ஃபுட்டும் கிடைக்க மாட்டுது. அப்போ நம்ம நினச்சா ஃபுட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு கட்டினா நம்ம சமையல் இறங்கி ஆகணும்னு இறங்கினது தான் அது. இப்போ வந்து யாழினி வந்து என்னென்னா நம்ம வைக்கிற குழம்பு தான் அப்படி பண்ணுது. இன்றைக்கி கூட வந்து என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னது தக்காளி வந்து இதுக்கு போய் காஸ்ட்கோவில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நிறையா இருந்தது. தக்காளி தொக்கு வைக்கணும்னாங்க. அவங்க இன்னும் வைப்பாங்க, ஆனால் அது எதுவுமே வைக்க முடியாது. சிலது ஓகே இருக்கும், சிலது ஏதோ ஒன்று குறையும். சில நேரத்தில் நம்ம பொத்தாட்டி இப்படி தட்டுணுமோ நம்மளே வந்து மனசை குமையிற அளவுக்கான விஷயம் பண்ணுவாங்க. இதை என்னத்தை பண்ணான்னு தெரியலையாடுற மாதிரி சில நேரத்தில் வாயிலே வைக்க முடியாது. எங்கே மிஸ் ஆகுது? கொஞ்சம் முகம் தெரியல மேடம், ஒன்று இந்த லாஸ்ட் போங்க, இல்லை இப்படி வாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய இந்த விஷயத்த பேசும்போது முகத்தை காட்டக்கூடாதுங்கிறதுனால தெரியுது. ஏன்னா ஃபுல் பிளாக், அதாவது அது நெத்திக்கு மேலே அது என்னது மெல்ல திறந்தது கனவு அம்மாச்சி, மெல்ல திறந்தது கனவுன்ற மெல்ல திறந்தது கதவு அமலா மாதிரி இங்கே நெத்திக்கு மேலே தெரியுது, நல்லா இதுக்கு கீழே தெரியுது. அப்புறம் காரடியான நோம்பு கட்டின கயிறு தெரியுது, அப்புறம் மைக்கு தெரியுது, அதுக்கப்புறம் வேண்டாம். ஸோ இப்படி வந்து இருக்கும்போது அது கரெக்டான பிளாக் வந்து இவ்வளவு மட்டும் பிளாக். என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? இல்லை இப்போ கரெக்டாக இருக்கு மேடம், கரெக்டாக இருக்கு, புரிஞ்சு. இப்போ நான் நின்னா கரெக்டாக தான் இருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னைக்கு இப்போல்லாம் வந்து ரசம் நம்ம தான் ரசத்தை வச்சு விட்டுறது, ரசம்லாம் சூப்பர்னு. அப்புறம் இன்றைக்கி என்ன சம்பவம்னா மீன் குழம்பு வச்சிடலான்ட்டு நான் மீன் குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு அது கரெக்டாக வந்துடும். நல்லா காரக்குழம்பு வந்ததுமே அதில் வந்து ஒரு 20 கரண்டி எடுத்து வச்சிருது காரக்குழம்பு மேடத்துக்கு தனியாக. மீன் போட்டால் தானே மீன் குழம்பு, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான வெஜிடேரியன் குக்கிங்கை முதல்ல முடிச்சிருது. அப்புறம் மீனை போட்டு அது மீன் குழம்பு மாற்றிடுது. இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து தக்காளி தொக்கு வைக்கிறாங்க. எனக்கு மிரள ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் ஒய்ஃபை பொறுத்தவரை ரெஃபரன்ஸே கிடையாது அவங்களுக்கு. என்னைக்கோ இப்பயோ ஒன்று பார்த்துருப்பாங்களா, அதான் அந்த ஒரு லேடி கூட சொன்னாங்க இந்த ஷோவில், எனக்கு ரொம்ப ஈடுவாங்க. அது என்ன, அது நான் எல்லாம் இவ்வளோ நாள் நான் வந்து சமையலையே செய்யலையா, இவளுக்கு மயிர் செய்யறத நான் பார்த்துட்டு வந்து செய்யணுமா அப்படின்னு கேட்டு வந்து செய்யணுமா அப்படின்ற ஒரு ஈகோங்க எனக்கு. என் ஒய்ஃபுக்கு அது அதிகம். அம்மா தாயே நீ பண்ணுற, நாம் வந்து அதில் வந்து ஒரு கணக்கு சொல்லி ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்து என்ன பண்ணோம், கணக்கில் இறங்கி நீ நான் சொன்னேன் தயவுசெய்து நீ பண்ணாத, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குழம்பு முடிச்சுட்டு அப்புறம் தக்காளி தொக்கு. அது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு எப்படியும் 2 வாரம் 3 வாரம் வச்சு சாப்பிடலாம் தக்காளி தொக்கு. அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குனாங்க. எனக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, எங்கள் வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட், எந்த இடத்துல அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் வருதுன்று நான், ஏன்னா நம்மளுக்கு ஒரு கணக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், போகிறோம் வரோம், நடு கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எங்கேயோ ஒரு மிஸ் ஆகுது, என்னன்னா எனக்கு தெரியாமல் போதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். காஃபி வந்து போட்டேன், எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன், காஃபி போட்டோம்னா காஃபி போடுங்கன்னா நான் ஒரு அளவுக்கு ஊற்றினேன், அதாவது ஒரு அளவு 2 பேருக்கு வரா மாதிரி. இப்போது ஒரு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு 2 பேர் கப்புக்கு பாதி ஊற்றிட்டு, ஏன்னா என் கப்பு கொஞ்சம் பெருசு, டீ கப்பு இதோருக்கு பாருங்கள் இவ்வளோ பெருசு, இதை வாய் பெருசு, அது இவங்களுக்கு வந்து பச்சை கலர் கப்பு ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2த்துக்கும், ஏன்னா இது வாய் பெருசும் போது கணக்கு என்ன பண்ணுவோம், சென்ஸா டக்குன்னு நம்ம இவ்வளோ ஊற்றுவோம், அதுக்கப்புறம் அதில் ஊற்றுவோம், அதுக்கப்புறம் அதிகமாக இருந்தால் இதில் ஊற்றுவோம், அவ்வளோதானே. எனக்கு வந்து மொடா கூடியனும் கிடையாது, எனக்கு ஃபுல்லாக ஊற்றி கொடுன்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது. சூடாக ஏதோ கொடுத்தா போதும் சாப்பிட்ருவேன். பாருங்க சார், நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக பால் ஊற்றிட்டீங்க, அடுத்தபடி கொஞ்சம் அதிகமாக, ஏம்மா இது பெரிய கப்பு, உன் கப்பும் என் கப்பும் பச்சை கலர்லேயே ஒரு கிப்பிங்கா கப்பு ஒன்று இருக்குது, அதில் இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஏம்மா இது கொஞ்சம் பெரிய கப்பாக இருக்கே அப்படிங்கும்போது 2 பேருக்கும் அளவு கம்மியாக போட்டு எனக்கு கம்மியாக கூட கொடுத்தா என்னம்மா. கணவர் எப்பயுமே அவர் இல்லை உண்மை, அது விளையாட்டுலாம் சொல்ல மாட்டாவா, உனக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஊற்றுவேன். அதில் நிறைய போயிடுச்சுன்னா அது ஏன்னா நான் டீ, இப்போ காஃபி. ஸோ அப்போ என்ன ஆகுது, அது வந்து இதுதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கல். பசிக்குதுன்னா போதும், டப்பா 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் இறக்கிடுவோம். இதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைடா இது, எல்லாம் சரியா பண்ணுறாய். ஒரு நாள் வந்து பார்த்தேன், என்ன எந்த இடத்துல பார்த்தேன், எங்கே மிஸ் ஆகுது உமால இன்னைக்கு இன்னைக்கு தெரியாமல் இது நகரவே கூடாதுன்னு பார்த்தேன்.
ஏன்னா ஒரு நாள் நம்ம சமைச்சு ஒன்று நல்லா பண்ணிட்டோம், ஒரு காரக்குழம்பு ஃபஸ்ட்டு பிகினர் என்ன பண்ணுறோம் ரைட் என்னென்னா, ஏன்னா நம்மளுக்கு தெரியுது என்னென்ன மசாலா ஈவனும் சோம்புக்கும் சீரகத்துக்குமே வித்தியாசம் நடுவில் தெரியாமல் போயிடுச்சு. அது மாதிரி ஏன்னா நம்ம சமையல் கட்டு பக்கமே போனதில்லை. ஆனால் சின்ன வயசில் அம்மா கூட நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவு புளிப்புன்னா என்ன, புளிப்பு கம்மியாக இருக்கா, உப்பு கம்மியாக இருக்குன்றதே தெரியாது. உப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் இன்னொன்று உப்பு கம்மியாக இருக்குன்னு உப்பு போட்டுருங்க, இல்லைன்னா குழம்பு காலியாகிடும். என் பொண்ணு இருக்கு பாரு, அந்த உப்பு தெளித்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து கொட்டி சாப்பிட்றதுக்கு அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, குழம்பு ஊற்றி சல நான் வந்து அப்படி இல்லை, பட்டதும் போடாத தான் சாப்பிடுவேன். என் பொண்ணுலாம் அப்படியே வச்சு அப்புறம் அந்த ஓவனில் வைக்கும்போது எல்லாத்தையும் இழுத்துரும், குழம்பு வந்து எல்லாத்தையும் இழுத்துரும். அது வந்து 5 குண்டான் குழம்பு போயிடும் அந்த ஒரே ஒரு பவுல் சூடாகிறதுக்கு. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கிறது நான் இங்கே சமயக்கட்டுக்கு வந்தப்பறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு, ஓ இவ்வளோ டாக்டிஸ் இருக்கடா மொத்தம் நம்ம உள்ளார உட்காரணும் அப்படின்ட்டு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துகிட்டேன் நான். நீங்களே கட்டிங் அதெல்லாங்களா? ஃபுல் கண்ட்ரோல் இட் மீன்ஸ் ஐ எம் a chef, I am not a cooker. நான் செஃப் கூப்பிடும் போது எல்லாத்தையும் கொடுப்பாங்க, நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதாவது இவர்களுக்கு நீங்கள் தலையால் தண்ணி குடித்தாலும் சரி, சுத்த எடுத்து வாயில் வச்சாலும் அங்கே வச்சாலும் ஸ்ட்ரிப்டே படுத்த முடியாது மேடம். அதுதான் நடக்குது ரைட். எனிவே இந்த இதில் வந்து இந்த யூடியூப் இவங்க அது வாட் இஸ் தட் யூடியூப் சமையல் கலைஞர்கள் வெர்சஸ் அவங்கள பார்த்து கத்துண்டவங்க அவங்களோட ஃபேன்ஸ். இது வந்து ஒரு மீட்டப் நடந்தது. எனக்கு அதில் ஒரே ஒரு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் மேடம். ஏன்னா அந்த கமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது சுதாக்காவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மூஞ்சே காமிக்காமல் இருக்கும்போது கூட ஒரு ஏன்னா இங்கே நிறைய பேர் அந்த கையை மட்டும் காமிக்கிறாங்க. அதில் என்னமா அவனுக்கு பிடிக்கும்னா மருதாணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து சமைப்பாங்க சார். அதுலேருந்து பொருள் போடும்போது எனக்கு இது ஒன்றைங்க என்னடா இது ரைட் ஓகே, ஏதோ ஒரு ஃப்ரேம் மட்டும் பார்க்கும்போது அதை பிடிச்சி தானே போவோம். அப்போ ஒரு நண்பர் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு சமையல் கலைஞர் ஒரு போல இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாராம். பாய் சொல்லுவார், பாய் அப்படின்னு. இந்த பாய் பிடிக்கும்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்விக்கான விடை எனக்கு கிடைச்சிது. சுதாகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வாய்ஸ் ஓவர் சைனிங் இன் ஒத்தா. இங்கே நம்ம வந்து காட்டு கத்துறோம், இந்திய அரசியலை பேசுகிறோம், கலைஞரை பேசுகிறோம், சொத்துக்குப்பனுடைய முதல் குற்றவாளி ஜெயலலிதாவை பேசுகிறோம், என்னென்னோ வரலாற்று தகவலாம் பேசுகிறோம். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன்னுக்கு ஒரு நேமாடான ஈஸோ இன்னும் அது உங்களுக்கு இருக்குல்ல, இவ்வளோ கருத்துக்களை பேசுகிறோம். நம்ம வந்து ஒரு சென்ஸாக வந்து இது பண்ணுறோம். நம்ம எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குல்ல. வாய்ஸ் ஓவர் சைனிங் அந்த வாய்ஸ் அக்காவோட வாய்ஸ் ஓவர் சைனிங் நான் ரசிகன். அப்புறம் வந்து வெஸ்ட் இது இன்னும் நிறைய வேர்டெலாம் சொல்லுவோம். அந்த ஒன்றா சொல்லுவாங்க. அப்போ ஐ ரியலி ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் என்ன அப்போ தான் தெரியுது ரைட்டு. ரெகுலராக ஒரு விஷயத்த தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு பதிய ஆரம்பிக்குது, அது பிடிச்சி போகுது ரைட். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு நுட்பம்ன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ரைட். எனிவே நீங்கள் கமெண்ட்டை படிக்க ஆரம்பிக்க. கமெண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாழினிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கு எங்களுடைய பெரிய நன்றி, உளமார்ந்த நன்றிகள். அதை அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கின அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது சொல்கிறேன். இல்லை அவ வந்து யாழினி அவங்க வேற அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட்டுவாங்க. யாழ் ஒரு நிமிஷம் அப்பா கேட்பாங்க அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி அப்படி அப்படியே அடங்கி நடக்கிற மாதிரி வரும். ஐயோ நம்பாதீங்க. லைவ் போயிட்டு இந்த விஷஸ் பண்ணவங்களுக்குலாம் ஒரு தேங்க்யூ சொல்லிவிடு. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டோட்டலாக எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு சொல்லுமா. ஐயோ Thank you so much to everybody who wished me a happy birthday. Thank you for taking the time to remember my birthday. I am so grateful for all your support, blessings and wishes. Thank you so much. ரைட், கொஞ்சம் மெச்சூர்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 வரை சேர்த்து பண்ணுறேன் தேங்க்யூ அப்படின்னு போயிடும். ஏன்னா அங்கே காலில் இருக்கிற அவன் ஃப்ரெண்டு ஒர்க் ஆயிடுச்சு. ஆமா செமையா இருக்கு. எஸ். அப்புறம் what do you think about your father cooking and taste? What is the difference between my mom father's cooking is really good, but if I say too much it gives him a lot of ego. My mom's cooking is always amazing. My mom is always the best, guys. But I also love my father as well. I know you too, guys. பொம்பளைங்க நம்பாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ கிளம்புங்க. ஹலோ ஹலோ சே பை. 6 மணி தான் ஆகுது. Say bye to everyone. என்ன 6 மணி தான் ஆகுது?
தே நோ வெரி வெல் அபவுட் இட். ஓகே, கிளம்பு. Okay. ஏன்னா 10 o'clock மேலே தான் நாங்கள் வந்து ப்ளவுசஸ் I'm amazing, guys. அது வந்து அப்படிப்பட்ட பர்சன் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலி யார் ஓகே They are wilting. யாரே ஓகே. சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து Yes, please. ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்ன 52 பேர் இருக்கீங்க. அந்த 20 பேர் யாரோ ஒரு கல்பிரேட் லைக்கே போடாமல் இருக்கீங்க. டபக்குன்னு லைக் போடாதவங்க லைக் பண்ணிடுங்க. போட்டுடுங்க. அண்ட் ஃபாத்திமா அபு, ஆனந்தி, சையத் அலி, ரத்தியம், புவனா பாலகணேஷ், சாந்தி துரைசுவாமி, Okay. இஸ்மி பிரியா, மாரீஸ்வரன் ஜெயராம், ஷர்மிளா நாராயணசுவாமி அண்ட் சந்திரலேகா விக்னேஸ்வரன். ரொம்ப நாள் கழிச்சு லைவ்க்கு வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல கமெண்ட் பண்றாங்க. ஓகே. ஜெயந்தா ஆர், பாலா கிருஷ், அனிதா, ஷாலினி கோகுல், ஆர் பன்னீர்செல்வம், கஸ்து ஆனந்த், ஜிஜே, பத்மினி and பாமதி குலராஜன், ஓகே, பிரியா பாலகுமார், வெங்கடேஷ் எம், அவ்வளோதான். ஜிஜே, வெறும் நம்ம ஜிஜே தானே? ஓகே, வெறும் ஜிஜே. அப்புறம் கொத்து விட்ட ஜிஜே. இல்ல சார், இப்ப அப்படி இல்ல சார். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஷர்மிளா வந்து 2 பேர் இருப்பாங்க, ஷாலினி 2 ஷாலினி வருவாங்க. உங்களுக்கு பேரும் தெரியாது. இப்ப எனக்கு அந்த மாதிரி, ஏன்னா 2 ஜிஜே வந்திருந்திருக்காங்க. அதுல வந்து அவ சொல்லும் போதே சொல்லியிருக்கா, நான் யூஸ்வல் ஜிஜே கிடையாது அப்படின்னே ஒருத்தவங்க வந்து ஒரு தடவை கமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால நான் என்னடா திடீர்னு பார்த்தேன், அவள் கடைசியில் ஹாய் யாழ்னின்னு சொல்லியிருக்கா. ஓகே, இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அப்படியே படிக்கட்டு மாரீஸ்வரன் சொல்லியிருக்காரு, என்ன வெரி குயிக் இன்னைக்கு ஜாக்கி சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஒன்றும் இல்லைங்க மாரிஸ், வேலையை சீக்கிரம் முடிச்சா நாங்களும் சீக்கிரம் போய் படிப்போம்ல. ஒரு 9-10 மணிக்கெலாம் படுத்துடலாம். இல்லைன்னா நாங்கள் 11-12 ஆகுது. சண்டே வேற. சரி, எல்லாரும் ஓரளவுக்கு அது ஆக்சுவலி நேற்று வந்திருப்போம். சனிக்கிழமை வந்து முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை வரலான்னு பார்த்தோம். இப்போ நான் கொஞ்சம் வெளியே நேற்று அவளுக்கு பர்த்டேக்கு அவளை கூட்டுக்கிட்டு எல்லாம் போயிட்டு வந்தோம். அவ்வளோதான். அதனால அது லீவ். மூணா பாருங்க, ஐ வாட்ச் லாட் ஆஃப் குக்கிங் வீடியோஸ் பட் டோன்ட் ஃபாலோ த ரெசிபி எக்ஸாக்ட்லியா. ஆமா, ஜஸ்ட் டேக் த ஐடியா, ஈச் ஃபேமிலி ஹஸ் டிஃபரெண்ட் டேஸ்ட். இல்ல இங்கேயும் அதேதான். நான் வந்து அவங்க சொல்றது அப்படியே பண்ணவே மாட்டேன். அவங்க வந்து திட்டனோண்டி சிட்டிக்க போடணுவாங்க. நம்மளுக்கு அது தெரியும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றது. அதனால அது ஒன்று பண்ணுறது ஒன்று. அவங்க அதே மாதிரி அவங்க 2 காய் 3 காய்க்கு தான் அவங்க செய்வாங்களே. நாம் வந்து எப்பயுமே கடாய் பெருசாக தான் நான் செய்வேன். ஒரு வாரத்துக்கு வர மாதிரியான விஷயங்கள். ரசமே வந்து துளோன்லாம் வைக்க மாட்டேன். நான் வச்சா ஒரு வாரத்துக்கு வர மாதிரி ரசம். ஏன்னா அது வந்து எதுவுமே நடாலும் டக்குன்னு ரைஸ் வச்சா ரசத்தை போட்டு சாப்பிட்றலாம், தயிரை போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒன்று வைப்பேன். இப்போ வந்து இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நல்ல குழம்பு ஒரு கடாய் ஃபுல்லாக வச்சிட்டோம்னா அது 2 டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடும். அப்பப்போ வேணுன்றதை தூக்கி போட்டு இது பண்ணிக்கிறது. அதே மாதிரி அதான் அவங்க ரெசிபி நம்ம வந்து ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் அம்மா சமையல் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. புளி கரைக்கிறது தான் எல்லா கதையும் இருக்குது. புளி கரைக்கிறதும் மசாலாக்களை சேர்க்கறதுல தான் இருக்குது. என் வீட்டம்மா வந்து சரி, இப்ப நீங்க என்ன பத்தின ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், அவ்வளவு கஷ்டம் நடந்திருக்கு மேடம். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. பட் அதோட அவுட்புட் வந்து கொஞ்சம் அதுக்கான விஷயங்கள்ல தான் நீங்க தானே டேஸ்ட் பண்ணீங்க. அப்ப ஒழுங்கா சொல்லிருக்க வேண்டியதானே. சொல்ல தெரியல. அதுதான் மேடம், வெங்காயத்தை நீங்க வந்து நல்லா வதங்காமலே வந்து அடுத்தடுத்து வேலைகள் பண்ணிருக்கீங்கன்றதான் வேற ஒரு எனிவே நீங்க பண்ற அலப்பற தாங்கவே முடியல. சரி சரி, புரியுது மேம், புரியுது. பட் எனிவே கமெண்ட்ஸ் படிக்கலாமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வெங்காயம் ஒண்ணு இல்ல, வெங்காயம் பொன்னிறமா வறுத்துக்கணும் அப்படின்னா அது பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல வந்தேன். சார், எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பசின்னு வந்துட்டு அவரே வந்து கிச்சன்ல நிக்கும் போது அவருக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது சார். ஆனா அப்படி இல்லப்பா, அவர் தட்டுல ஒரு வா சாப்பாடு விழுந்துட்டா அதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனையே இல்லாத நாட்கள்லாம் இருந்திருக்கு சார். அதனால ஐயோ இந்த இதை திருப்பி இல்லாம விட்டுலாம். சரி விடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பூனாவோட கமெண்ட்டுக்கு போவோம். பூனா வந்து படிச்சு முடிச்சிட்டேன், ஷர்மிலாவும் சொல்லிட்டேன். பூனா வந்து ஐ வில் ஃபாலோ ஜாக்கி குக்கிங் வீலாகா as soon as he starts. ஸ்டார்ட் வித் டுடேஸ் தக்காளி தொக்கு அப்படின்னு இருக்காங்க. ஏமா பூனா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நல்லா ஈச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து பவுலில் வச்சுட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வீலாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். எஸ், எனக்கு வந்து செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்யணும். சும்மா இப்பதான் கொஞ்சமா சமய கட்டலாம் கொஞ்சம் அவங்க சும்மா கையை காட்டிண்டே வந்து பண்ணுவாங்க மேடம். அவங்க பண்ணுவாங்க. சரி விடுங்க. அப்புறம் வந்து மாரீஸ்வரன் சொல்லியிருக்காங்க, ஐ ரெட் யுவர் போஸ்ட் அபவுட் அனூப் ஐபிஎஸ். இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹியர் அபவுட் கரு பழனியப்பன் டாக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலே அனுப்புக்கும் அந்த அந்தோணி மூக்கன் அந்த கதையே எழுதணும்னு ஒரு வீடியோ பண்ணணும். ஐ மீன் ராஜிகார்த்தி கூட சொல்லியிருந்தா அதை கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னா
அதுக்கு நான் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் வந்தப்போ நடுவில் இந்த பேர் என்ன இந்த டிஎம்கே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்தது. முக்கியமாக இப்போ பேச வேண்டிய ஒரு சூழல் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ சங்கிங்க பெருத்துட்டாங்க. இப்போ நம்ம பேசலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எல்லா உரிமைகளும் இழந்துடுற மாதிரியான ஒரு விஷயம். ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் கஷ்டப்படுறதுக்கான அந்த வேல்யூ எல்லாம் போயிட்டுன்றதுக்காக நம்ம பொய் சொல்லலை, உண்மையை பேசுகிறோம். வி ஹேவ் அ டேட்டாஸ். ஸோ அந்த விஷயங்களை பேசுறதுனால அதில் போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அது சம்பந்தமான அடுத்த கமெண்ட் தான் அவர் சொல்லியிருக்கிறதும். அந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து அக்கௌண்ட் ப்ராப்ளம் பற்றி நீங்கள் பேசினது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அது ரொம்ப வந்து என்னன்னா எம்எல்ஏ தப்பு. அதனால தான் நான் வந்து அதில் வந்து என்னுடைய தவறுகளையுமே அதில் சொல்லியிருப்பேன். அது நான் வந்து அதில் வந்து சினிமா மட்டும்தான் இருக்கணும் போது அப்பப்போ ஒரு சில மீம்ஸ் வரும்போது போட்டோம். மீம்ஸில் உண்மையாக பண்ணுறது வேற, பொய்யாவே நீங்கள் வந்து கட்டமைக்கிறது. இதை வார் ரூம் செய்யறத வந்து ஏன் எதிர்க்க ஏன் காலையிலேயே நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் நண்பராகவே இருந்தாலும் நான் ஒரு டூலை உருவாக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கலாம். இப்போ இங்கே வந்ததுன்னா நான் பேசிடுவேன், நீ எனக்கு கவனிக்காமல் போவேன், என்னை தூக்கி கூட போட்டு போ, எனக்கு ஐ டோன்ட் கேர், நான் என் வேலையை நான் சரியாக செஞ்சுட்டேன்ற ஒரு விஷயத்தோடு நான் இப்போ ஒன்றும் இல்லை. 129% வந்து கடன் இருக்குது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போ நான் 97% வந்து நாங்கள் வந்து மற்றதெல்லாம் அடைச்சி 97 வரணுன்றப்ப இது நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா, இதுதான் என்னுடைய கேள்வி. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா, உன் பிள்ளை எங்கே படிக்கிறான், இவன் எங்கே படிக்கிறான், நீங்கள் அப்போ உன் சைடில் இருக்கிறத நான் கணக்கெடுப்பல. இப்போ உன் பிள்ளைலாம் எங்கே படிக்கிறான்னு பார்த்தா எல்லாருமே ஃபாரினில் இருக்கான். ஆக உங்கள் நோக்கம். இப்போ இன்னொரு வீடியோ இன்னைக்கு நாளைக்கு நான் போடுறேன், அது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன், இதில் பேச வேண்டாம். எஸ் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ சந்திரலேகா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹை ஜாக்கி அண்ட் சுதா ஆஃப்டர் அ லாங் டைம் கேட்ச் யூ லைவ். ஆமாம், நான் கூட சொன்னேன் அவங்க பேர் இதுவாக இருக்குன்ட்டு. ஓகே. அனிதா வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் ஜாக்கி சார் அண்ட் மேம் மார்னிங் கேட்குறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ அனிதா. ஷாலினி கோகுல் வந்து ரைட் டைமில் வந்துட்டேன், கொஞ்ச நாள் வந்து நடுவில் மிஸ் பண்ணியிருந்தேன் ஃபார் த பாஸ்ட் 2 days, இன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு பிடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஷாலினி கோகுல் எஸ் எஸ். அண்ட் விஷஸ் சொல்லியிருந்தாங்க பன்னீர்செல்வம் அவர்கள் யாழ்னிக்கு. அண்ட் மாரீஸ்வரன் அவர்கள் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் பி பிரியா சொல்லியிருந்தாங்க, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் டு திங்க் வாட் டு குக். இட்ஸ் நாட் ஈவன் குக்கிங் கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல் கிடையாது. ஐயோ பிரியா, இது வந்து எப்படின்னா எங்கள் அத்தையெல்லாம் நாள் காலையில் மறுநாள் சமைக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்த புதுசில் இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வந்து இவங்க கிட்ட போய் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டேங்க ரெண்டாத்தையும். இவங்க வந்து இது இல்லைங்க எது வேணாலும் செஞ்சு கொடுங்க. இல்லைங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன், என் பொண்டாட்டிகிட்ட எனக்கு இது செஞ்சு கொடுன்னு ஒரு நாள் செஞ்சது, ஒரு நாள் கிடையாது. ஐ நெவர் ஆஸ்க் டு வாட் ஐ வாண்ட். சீரியஸ்லி ஐ நெவர். ஏன்னா யாழினி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சமையல் ஒரு ரொட்டீனே வந்தது. அதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருந்தால் உனக்கு ஃபீல் இருந்தால் இல்லையா வெளில பார்த்துக்கும். இதுதான் என்னுடைய நோட்டாகவே இருக்கும். ஒன்று சமயக்கட்டில் நிற்கிறது ஒன்று, அது உன்னுடைய ரிசல்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும்ன்றது. அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா தின்னுட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம், இவ்வளோ தூரம் உடம்பு வந்துருக்குல்ல, அது சொன்னோம்னா அதுவே தப்பாக பூமரங்க ஆகிடும். அதை நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் கேட்டதில்லை. ஆனால் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க. நான் கேட்டதே கிடையாது. அவங்கள தான் எனக்கு சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களே தான் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, பள்ளிப்பாளையம் சிக்கன், மீன் குழம்பு, வாட் எவர் இட் இஸ், அவங்க தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் யாழினி வந்ததுக்கப்புறம் சமையலில் கொஞ்சம் ரொட்டீன் ஆச்சு. ஓகே, அப்போ சொல்கிறது என்னென்னா, யாழினி செய்கிறல்ல, அவள் என்ன அவளுக்கு என்ன செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ், தட்ஸ் ஆல். அவ்வளோதான் நான் செஞ்சது. நான் வந்து அதனுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரிஞ்சதுனாலே நான் அந்த இதை நான் பண்ணதே கிடையாது ஆக்சுவலி, யூனோ, தட்ஸ் இட். ஓகே. ஸோ அதனால எதுக்கு இதை சொல்லுறதுன்னா, பிரியாக்காக சொல்ல வந்தேன். ஸோ அது எங்கள் அத்தையெல்லாம் வந்து நாளே திங்க் பண்ணி இவங்கள்ட்ட கேட்பாங்க. இவங்க வந்து சொல்லுவாங்க, என்னடே இது சாப்பாடை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மறுநாள் உண்மையிலே அந்த ஃபோட்டோலாம் இப்போ என்கிட்ட இல்லை. இனி எதில் எந்த டிரைவில் இருக்குன்னு தெரியல. இவங்க அத்தை ஏமாத்தன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் வரணுன்றதுக்காக எனக்கு சாப்பாடு வந்து சூடாக இருக்கணும், குழையக்கூடாது, பொல பொலன்னு இருக்கணும், பூனைப்பி மாதிரி கிண்டி வச்சிருக்கான்னுவாங்க. அது குழையவா இருந்ததுனாலே பூனைப்பி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அடைமொழி வேறு ஊர் பக்கம் பேசுவாங்க. ஆனால் பொல பொலன்னா இருக்கணும். இவங்க வந்து ரசம் தயிரெல்லாம் குழகுழன்னு வடித்து பச்சரிசி வந்து குழச்சி சாப்பிட்றது எனக்கு. ஆனால் நான் வரேன்றதுக்காக நான் ஊரில் வீட்டிலேருந்து கிளம்புறேன்னும் போது அவங்க வந்து வைப்பாங்க, சுட சுட தான் பண்ணுவாங்க. அதாவது அப்படி ஒரு சமையல் நான் எந்த வீட்லையுமே சாப்பிட்டதில்லை. எந்த வீட்லையுமே சாப்பிட்டதில்லை. ரொம்ப நல்லா சமைப்பாங்க. பருப்பு பொடி, சாம்பார், பட்டை குழம்பு, மோர் குழம்பு, ரசம்,
மோர், தயிர், கூட்டுலே 4 வகை கூட்டு இருக்கும். உசிலி, பசிலி, கிசிலி, என்னென்னும் இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது சாப்பிட்ருக்கோம். கல்யாண வீட்டு ஐயர் வீட்டு சாப்பாடு, ஐயங்கார் வீட்டு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்ருக்கோம். சாப்பாடே கிடையாது. அஸ் அ ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன்றதுனால எவ்வளோ சாப்பிட்டுருச்சு. ஆனால் அதை வந்து வீட்டில் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சுக்காங்களா, அவ்வளோ சாமான் இருக்கும். அந்த வீட்டில் மட்டும் சமையல் அந்த 10 பாத்திரம் தேய்க்க போனோம்னு செத்தோம், முடிஞ்சது கழுதை அத்தோட ஓத்த ஓவர அப்படியே போட்டு படுக்க வச்சு மேலே வந்து சிமெண்ட் கலை போட்டுற வேண்டியதான். அஞ்ச மாட்டா மனுஷி இந்த சமையலை பண்ணி அந்த பாத்திரத்தை போடுறதுக்கு 5 இப்படி ஒரு கரண்டி ஒரு கிண்டு டம் தூக்கி நீங்க தெரியாம இது 2 இடத்துலயும் உண்டு. இவங்களுடைய அத்தை வீட்லயும் சரி, எங்க அத்தை இதுலயும் சரி. நம்ம சொல்லாம போனா கூட வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு, இப்ப எங்க அத்தையான ரைஸ் மட்டும் வைப்பாங்க, இவங்க அத்தை வீட்டுல ரைஸும் இருக்கும். அது எப்படின்னே தெரியாது எனக்கு. எப்ப போனாலும் இப்ப யார்கிட்ட போனா நீங்க சொல்லிட்டு தானே போவீங்க. எங்க அத்தை வீட்டுல நாங்க சொல்ல வேணாம். 11 மணிக்கு போய் காரணத்துக்கு உள்ளார போனா சாப்பாடு இருக்கும். எப்பயுமே சாப்பாடு இருக்கும். இப்பதான்டா ரசத்தை கழுவி ஊத்தினேன், அது கொஞ்சம் இருந்து சுட வச்சு போட்டுருக்கலாமே, அது சரி நாளைக்கு எதுக்கிட்டு கழுவி ஊத்திட்டா இல்லை ரசம் இருந்துடும். அந்த மாதிரி இருக்கு எங்கள் ராமத்தை வந்து. அதே மாதிரி எங்கள் அம்மா சாப்பாடு ஓகே, அது பிள்ளைக்கு போடுறது. எங்கள் ராமத்தை சாப்பாடு போடுறாங்கன்னா பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க, குறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து யாருமே அந்த மாதிரிலாம் யாரும் பார்த்துக்க முடியாது. இப்போ சொன்ன மாதிரி இவங்க சைடில் ஹேமாத்தனா, எங்கள் சைடில் எங்கள் ராமத்தை. அன்பிலீவபிள். என்ன சொல்கிறது, சாப்பாடு போடுறதுல அவங்களை அடிச்சுக்க முடியாது. எஸ் ப்ளீஸ். ஓகே, பத்மினி சொல்லியிருக்காங்க, ஐ லவ் யூ ஜாக்கி அண்ட் சுதா. I was welling up to see Yarni's birthday video. Happy birthday, Yar. God bless with great health and immense knowledge. அப்படின்னு போட்டிருக்கா. தேங்க்யூ பத்மினி. அண்ட் பிரியா வந்து மை ஃபேவரட் சேனல் வந்து ஏதோ செஃப் தீனா மெட்ராஸ் சமையல், இதெல்லாம் அவளோட ஃபேவரட் சேனல். அனிதா வந்து இப்போ இந்த செஃப் சேனல் அப்படின்னும் போது இப்போ இவங்க இவ்வளவு பேர் கை காமிச்சாங்க, தேங்க்யூ சொன்னாங்க, பாய் தேங்க்யூ இதெல்லாம் சொன்னாங்களே. தக்காளி தொக்கு அப்படின்னு அடிப்பேன் யூடியூப்ல, ஒரு 20 வீடியோ வரும். அதில் வந்து ஓரளவுக்கு எது கரெக்டாக வருதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுற அந்த இதுவே இல்லை. அதில் யாரோ கூட ஒருத்தவங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து அடித்தா வர்றதை அதுக்கான அதான் சொல்கிறேன், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் மட்டும் என்ன ப்ரொசீஜர் சொல்லு கதை மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதில் என்ன இந்த இதை செய்யாத சிலது கரெக்டாக சொல்லுவாங்க. அதாவது வெந்தயம் நல்லா செவப்பாக வர்ற வரையிலும் நீங்கள் வந்து அதை வந்து எண்ணெயில் இருக்கணும், பொரிக்கணும் அப்படின்னு. அது கரெக்டு, அப்போ தான் வாசனை இருக்கும் நிற்கிறது. சிலதெல்லாம் வந்து ஓகே, சிலது அந்த பதங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துக்குவோம். மற்றபடி வந்து நம்மளுடைய இதுதான் அந்தந்த டேஸ்ட்டுக்கு என்னென்னலாம் போடணும், இன்க்ரீடியன்ஸ் ஏற்றுறது போடுறது வர்றது அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கூட வந்து ஒருத்தர் சொன்னார், நான் வந்து சமையல்லாம் பண்ண மாட்டேங்க, என் ஒய்ஃப் தான் பண்ணுவாங்க, கதையை மட்டும் கேட்டுக்குவேன், கண்டென்ட் நான் பண்ணிவிடுவேன். அதுதான் நான் பேசிக் என்னன்றது சின்ன வயசுலேருந்து பார்த்தது தான். அதில் ஒரு பொண்ணு வந்து ஒரே விஷயத்தை போட்டு அடிச்சு ஒட்டுச்சு, எல்லாத்தையுமே புளி சேர்த்துருவானுங்க. அது கொதிக்கிறதுல வந்து அது கார குழம்பு, கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் குழம்பு, இல்லைன்னா வந்து மாங்காய் குழம்பு, இல்லைன்னா வந்து புளி குழம்பு, அப்படியே வந்து அதில் வந்து வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் குழம்பு, அதில் மீனை போட்டால் மீன் குழம்பு, அதிலே வந்து பிராணை போட்டால் பிரான் குழம்பு, முடிஞ்சு போச்சு. சிம்பிள், இவ்வளோதான் உனக்கு சமையல். ஆனால் அந்த கார மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இந்த மிக்சிங் இருக்குல்ல, அதில் இந்த 1:1, 1:2 இதில் தான் அங்கே மேட்டர் இருக்குது. அதேமாதிரி புளி கரைக்கிறதுலையும் எவ்வளோ புளி கரைக்கிறீங்கன்றதை பொறுத்தும். அதேமாதிரி கொதிக்க விடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பசிக்குதுன்னா புருஷனுக்காக பப்பரன்னு உடைந்து அப்படியே எடுத்து இறக்கி விட்ருவான், தண்ணியாக இருக்கும். என்னடா பிரச்சனை அந்த கோபி சொல்ல எங்கடா போகிறீங்கன்ற மாதிரி என்னடா பிரச்சனை அப்படின்னா, 10 நிமிடம் கொதிக்கணுன்றாங்களே, அந்த 10 நிமிடம் கொதிக்கணும்னா அது வந்து மூடி வச்சு கொதிக்கணும். பசிக்குதுன்னா போதும் மகராசி எடுத்து இறக்கிடுவான். இதை தான் நான் ரொம்ப லேட்டர்லி ஐ ரியலைஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட்னு வச்சுக்கோங்களேன். எஸ், சரி, எல்லாம் மைண்டில் இருக்குது, பார்த்துக்கிறேன். அனிதா சொல்லியிருந்தாங்க, ஆல்சோ சார் இன்னைக்கு வா தமிழாவா ஆரி ஹோஸ்ட் பண்ணுறது, இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கேட்க ஐ லவ் டு ஹியர் யுவர் வியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒன்றும் பண்ணலாமா, இன்னைக்கு நீ என்னன்னா எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை டக்குன்னு அன்னைக்கு வந்து பண்ணி முடிச்சிடும். அதுக்கு கொஞ்சம் மறுநாள் சமைக்கிற மாதிரியான விஷயம். அதே அதான் ஒரு நாள் லீவில் அது எப்படி மாறுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வாரம் பண்ணிடலாம். என்ன தலைப்புன்னு சொல்லுங்க அனிதா.
மாரீஸ்வரன் சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளவர் பாட் ரொம்ப நல்லா இருக்கான். அது வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வாட்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இட் வில் பி ஃப்ரெஷ்னாங்க. அவங்க ஃப்ரெஷ் தான். பட் அதுல வந்து அவங்க ஒரு ஃப்ளவர் ஃபுட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க கூடவே. அது ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணி அந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணணும். அதை யாழ்னி தான் பண்ணி வச்சா. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தலை அப்படியே தொங்கி பாவமா இருந்தது எல்லாம். டப்புன்னு பார்த்தா இன்னைக்கு நேத்தெல்லாம் 70 வயசு மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து கரெக்டா ஒரு 30 இல்லை 28 இல்லை 20 மாதிரியே இருக்கு. ஐயோ இந்த கண்ணாடி இருக்குது, இந்த கண்ணாடி எடுத்துட்டான். ஓகே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஸ்டெடியா இருக்கு, மலர்ந்து இருக்கு. எஸ் ப்ளீஸ். எஸ் ஓகேவா. அண்ட் பாலாகிருஷ் வந்து 1 வீக்கா பர்சனல் ஒர்க் இது அண்ணா, அதான் உங்க வீடியோஸ் பார்க்க முடியல. இன்னைக்கு தான் லைவுக்கு வர, நாளைக்கு தான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். ஓகே ஒழுங்கா பார்த்து போடும், எல்லாத்தையும் பார்த்து போடும். ஆமா லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடு. ஓகே. அண்ட் உங்களோட ஃபாதரோட போட்டோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறதையும் மாரீஸ்வரன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பத்மினி சொல்லியிருக்காங்க, நோ ஜாக்கி, திஸ் இஸ் நாட் ஃபேர். சுதா ஹஸ் புட் ஆன் சோ மச் எஃபோர்ட் ஆன் குக்கிங் சோ ஃபார் பிஃபோர் யூ டேக் சார்ஜ். ஆமா இல்ல உண்மைதானே, நான் ஒன்றும் அதை தப்பே சொல்லியே. இவ எப்படி இருந்தாலும் மாத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, விட்டுடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன், ஜாக்கி அடிச்சு நவுத்துன்றதுக்காகவே. சரி விடு. வெங்கடேஷ் அவர்கள் நீங்க ஏதோ அந்த கொத்தனார் லைன் பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்ல. அண்ட் பாலாகிருஷ் வந்து யாழ்னிக்கு பர்த்டே விஷஸ் சொல்லியிருக்காங்க. ஐ மேக் இன்ஸ்டன்ட் காஃபி அண்ட் டீ ஆல்சோ, பட் தீஸ் ஆர் அவைலபிள் இன் ஷாப் தீஸ் டேஸ் அப்படின்ட்டு போனா பாலகணேஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே லவ் யூ யாழ்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாரும் பிரியாலாம் ஹாய் சொல்லியிருக்கா அவளுக்கு. அண்ட் பிளஸ் யூ டியர் சொல்லியிருக்கா. ஹானஸ்ட் ரிவ்யூ யாழ்னி சொல்லுங்க போனா சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ் வந்து லவ் மீ லைக் யூ டு சாங் பாட சொல்லுங்க, ஹர் இங்கிலீஷ் ஆக்சென்ட் இஸ் எக்ஸலென்ட் அண்ட் ஆல்சோ ஹர் வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாட சொல்லிடலாம், கார்ப்பரேட் சைக்கிள்ஸ் அந்த மாதிரியான இது வி டோன்ட் டாக் எனிமோர் வந்து என் பொண்ணு அவ்வளோ சூப்பராக பாடும், நல்லா பாடுவா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடும். ஓகே. அண்ட் விஷ் யூ ஹாப்பி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்சுல் அமர் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யாழ்னின்னு சொல்லிட்டு, அதான் ஹக்ஸ் டு யாழ்னி, பெஸ்ட் விஷஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஜிஜே மாரீஸ்வரன் அவங்கெல்லாம். அண்ட் கன்சுல் அமர் வந்து உங்க தமிழ் அழகுன்னு போட்டிருந்தாரு, அதை படிக்கல. அது கீழே இருக்கு சார், ஒரே கமெண்ட் போட்டிருந்தாருன்னா படிச்சு. சரி ஓகே 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 அக்ரி. எஸ் ப்ளீஸ். தண்ணி குடிங்க தயவு செய்து. நீங்க சும்மா உடனே வந்துடுறது. அவர் என்ன நினைப்பார், ஆமா இந்த அம்மா படிக்கல தானே நம்ம கமெண்ட் நினைப்பார், இதுதானே. உங்களை யாருமே மேம், நான் வந்து அப்பாவியா நின்னாலே என்ன கொலகாரன்றாங்க மேடம். நீங்க கத்தி எடுத்து கழுத்தை எடுத்து கையில வச்சிருப்பீங்க, கையிலேயே வச்சிருப்பீங்க, உங்களை கொலகாரன்னு சொல்லவே மாட்டாங்க. புரியுதுங்களா? பேசிக்கலி ட்ரஸ்ட் ஜாக்கி, நான் பண்ண மாட்டேன். அதேதான். ஐயோ உங்களுக்கான பலமே அதுதான். நீங்க என்ன பண்ணாலும் தலைமை செயலை, புதிய தலைமை செயலை மாத்த ஒரு பையன் ஒரு நாய் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்டா இது வந்து வரி பணமாச்சேடா, இதை மாத்துதேடா, கேட்க மாட்டான். உலகத்திலே ஒரு ஊழல் குற்றவாளியை கொண்டாடுற இடம் அது வந்து அதுக்கான பேக் ட்ராப் அதெல்லாம் செட் பண்ணிவிடுவாங்க அவங்க. 2000 வருஷம் போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன வேணா நீங்க சரி ஓகே விடுங்க. ஓகே. அண்ட் ஓகே, இப்பதான் கன்சூல் அமர் வந்து உங்க தமிழ் அழகு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஓகேவா. அண்ட் இன்னைக்கு சோ டயர்ட் அண்ணா, நான் தூங்க நாளைக்கு பார்க்கிறேன் அண்ணா, லைக் போட்டாச்சு அண்ணா அப்படின்னு பாலாகிருஷ்ணன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காப்ல. ஓகே, குட் நைட், டேக் கேர். அண்ட் போனா சொல்லியிருக்காங்க, சுதா மேம் நோஸ் அண்ட் ரிமெம்பர்ஸ் நேம்ஸ், பட் ஜாக்கிக்கு ஒன்லி டோக்கன் நம்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் நம்பருமே ஞாபகம் இருக்காதுமா. ஜிஜே சொல்லியிருக்காங்க, டுடே அண்ணா ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கியிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரே சிரிப்பு தான் ஃபேஸ் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சமையல் இதை பத்திலாம் பேசினதுக்கு அப்புறம் சமையல்ல வேற இறங்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பேச்சு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். இவங்க செய்யறேன், நாங்க இவங்க ஸ்டைல்ல, இவங்க போன வாட்டி செஞ்சப்ப ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருந்தது, இல்லை இனிமே நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் முடிச்சேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இது இவங்க வீட்டில் ஆனந்தி வீட்டில் வந்து ஏதோ மெட்ராஸ்காரங்க வந்து ஏதோ இந்த கேரட்டும் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அது மாதிரி ஒன்று பண்ணட்டுமா அப்படின்னாங்க, அது மாதிரியே பண்ணுன்னு சொல்லி அது ஒன்று பண்ணாங்க அவங்க. இவங்க பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. கேரட்டில் நல்லா போட்டு கேரட் கொதிக்க ஏதோ சொல்லிட்டு போகிறோம். நம்ம இது சமையல் பற்றி பேசுறது. கேரட்டை பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் பருப்பு போட்டா அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் என்னது தவாவில் வந்து எண்ணெயை ஊற்றி கடவுள் பருப்பு போட்டு இந்த கேரட்டையும் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு ஒரு பரட்டி எடுத்து விட்டா உப்பு போட்டு இறச்சி வச்சு இது ஒரு இது நல்லா இருந்தது.
சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அது அவங்க பண்ணாங்க, நான் மற்றதெல்லாம் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை மேடம். அது பண்ணேன்னு சொல்ல மேடம். அதே மாதிரி சாமான் கழுவி வச்சிரும். சரி, நீங்க ஒண்ணுமே எனக்கு புரியல. நான் கூட தான் காத்தாலையும் சமைக்கிறேன். 20 வருஷமா சாமான் வச்சிருக்கேன். இப்ப கிச்சன் பாத்தீங்களா? என்ன இப்ப கிச்சன் பாத்தீங்கன்னா அப்ப பண்ண வேண்டியதானே? இல்ல அது வந்து ஒரு ரொட்டீனா வருது. நல்லா இனிமே ஒரு ரொட்டீனா வச்சுக்கோங்க, யாரும் உங்களை வேண்டாங்க. அதுதான் மேடம், இந்த டைம்ல அப்படியே இறக்கி வீட்டுல வந்து நலபாகம் பண்றதுக்கு ஒரு ஆளை இறக்கி விட்டாமான்னு டாட்டா கட்டு போயிட்டே இருப்பா. எஸ் வாங்க. ஓகே. அண்ட் ஜிஜே வந்து நான் யூஸ்வல் ஜிஜே தான் கண்ணில் நான் கண்டுபிடிச்சேன். ஜிஜே நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் பத்மினி சொல்லியிருக்காங்க, there were many women lost life due to விறகடுப்பு. I don't know what makes you feel bad, but I remember you told ராஜலட்சுமி அம்மா also suffered from lungs disorder due to விறகடுப்பு இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஜெயலட்சுமி உங்க அம்மாவும் வந்து ராஜலட்சுமின்னு போட்டா, ஜெயலட்சுமி பத்மினி. ஆமா, அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கன்சர்ன் தான் என் பொண்டாட்டிய நான் சமைக்க. உண்மையிலே எங்க நீங்க நம்ப மாட்டீங்க இதெல்லாம். கேஸ் வந்து எங்க 3 பேருக்கும் கேஸ் வந்து 8 மாசம் 9 மாசம் ஆகும். 6 மாசம் வந்திருந்தது. இல்ல அப்புறம் படிப்படியா அப்புறம் யாழினி பிறந்ததுக்கு அப்புறம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சு இல்லாம பேச படிப்படியா குறைய ஆரம்பிச்சு. எல்லாம் இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பானுங்க, வந்துருவானுங்க. எங்களுக்கு தெரியும் சுதாக்கா அப்படின்னு. எதுக்கு இப்ப நீங்க என்ன அசிங் பண்ணி பசங்க யாரும் பாக்குறது இல்லையா சார்? ஒரு பார்த்தா போட்டோம், சைலண்ட் வாட்ச் நிறைய பேர் இருக்கானுங்க. பறக்கன்னு எடுத்துட்டு வருவாங்க. அதுவும் எங்க பப்ளிக்கா நாங்க போறப்பதான் எடுத்துட்டு வருவாங்க. அப்பன்னு பார்த்துதான் யாராவது என்ன பாராட்டுவாங்க, ஐயோ தனுஷ் பொண்டாட்டி இருக்கேன் போது. ஆமா மத்த பாருங்க அப்படின்னு தனுஷ் அண்ணனே சொல்லியிருக்காங்க எடுத்துன்னு வரதுக்கு. சரி படுங்க. worst behavior fellow. இல்ல அந்த விறகடுப்ப கஷ்டங்கள் புரிஞ்சதுனாலதான் என் பொண்டாட்டி நான் சமைக்கிறதுக்கு அனுமதிச்சதே இல்லை மோஸ்ட்லி. அதுதான் உண்மை. இல்லைன்னா அவங்க எப்போ அவங்க வந்து இந்நேரம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்நேரம் பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் தான் அது செய்யலை. சர்க்காசம் டு தி கோர் போயின்னு இருக்கு இன்னைக்கு. 6:15 முடிச்சிடுவோம். 7 மணிக்கு அப்புறம் நீங்க எங்க இருப்பீங்கன்னு நான் பாக்குறேன். டார்லிங்டன்ல இப்பவுமே குளிர் தான் அடிச்சுட்டு இருக்கு. ஓகேவா, வாங்க. போனா வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு போனாக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கான் குக்கிங்ல. என்ன மாதிரி ஜிஜே மாதிரி அவ காஃபி ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? 3 பேருக்கு தனித்தனியா காஃபி. உண்மையிலே அதாவது உலகத்திலே நான் மிரண்டது அது. நம்ம சொல்லுவோம் நம்ம கிட்ட சேர்றதெல்லாம் ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு வந்து உண்மையிலே. அதாவது ஒரு 3 கப்புக்கு 3 காஃபி, 3 கப்பு காஃபி அளவு கூட வச்சுக்கோ. 3 கப்புக்கு பாலை வந்து 1 2 3 ஊத்திடுறேன். சர்க்கரை 3 கப்புக்கு 3 ஸ்பூன் போடும். இப்போ 3 கப்பு வச்சுட்டு எத்தனை டீ எத்தனை காஃபி. ஸோ டீக்கு டீ பேக்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு ஆளுக்கு ஒரு டீ, 2 பேருக்கு ஒரு டீ, காஃபிக்கு ஒரு ப்ரூ டிகாஷன் போட்டு 3த்தையும் அந்த ஏன்னா 3 கப்பு தான் வச்சுருக்கேன், அவ்வளோதான் வரும். ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டியால் டொட்டக்கு 3 ரெடி. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணு தானே சொல்கிறா. 1 ஊற்றி 1 போட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் கொடுத்துட்டு தான் இன்னொன்று. இது எனக்கு ஏன் அந்த அதிர்ச்சி வந்துன்னா, ஏன் மாமியார் அதான் பண்ணுவாங்க. தம்பி டீ வேணுமான்னுவான், அவன் ஆமான்னுவான். ஃபஸ்ட்டு இப்போ நான் 2 பேருமே டீ இல்லை, அவனுக்கு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுலேயே திரும்ப பால் ஊற்றி திரும்ப சுட வச்சு திரும்ப இந்த ப்ராசஸ்க்கு 1 hour ஆகும். 11 மணிக்கு எழுந்து என்ன 11 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. 11 அந்த சமயம் கட்டி விட மாட்டாங்க. 11:15 தான் அவங்களே தான் வந்து அந்த இந்த அடியாரெல்லாம் வந்து நைட்டு மடிச்சு கட்டி வந்துருமா அந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சு மேலே ஒரு முடி போட்டு நிற்பாங்க. தம்பி டீ வேணுமா? ஆமாண்ணா டீ. அப்புறம் அவங்க ஏன்னா நேரடியாக என்னை கேட்க முடியாதுல்ல. உடனே அது வந்து இவங்ககிட்ட இல்லைப்பா யாழினிக்கிட்ட, யாழினி உங்கள் அப்பாவுக்கு டீ வேணுமா அந்த மாதிரி. அப்போ அவன் இந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவன் கைக்கு போனான். அப்புறம் திரும்ப எனக்கு போட்டு இந்த ப்ராசஸுக்கு 1 hour ஆகும். The same process do that. யார் இந்த ஜிஜே அவங்க வீட்டுக்கு போனா இப்படித்தான் எனக்கு வரும்ன்றாவ. என்னன்னா அம்மா ஐயோ எப்பா அந்த மாதிரியான பிரச்சனை போனாக்கு என்ன இருக்குன்னா, குக்கிங்ல ஹியூஜ் குவான்டிட்டினா அவங்களுக்கு ரொம்ப இஷ்யூஸ் தான். 1 டேபிள் ஸ்பூன் மீதி இருந்தாலும் அதிசயமா. இப்போ உங்க அத்தை வீட்டுல வந்து யாருமே எங்க வீட்டுல வந்து இந்த பார் என் தங்கச்சிங்க எல்லாம் வந்ததுங்க. என் தங்கச்சிங்கெல்லாம் அப்பப்பெல்லாம் வராதுங்க. வந்ததுங்க ஒரு நாள் வந்துச்சுங்க. பிரியாணி ஆர்டரு போய் வாங்கிட்டு வந்தோம். தட்டு அப்படியே இப்போ இந்த தட்டு பாக்கு தட்டு வாங்கிட்டு வந்தோம். மந்தத்தில் பாக்கு தட்டு தான். பாக்கு தட்டில் வச்சோம், சாப்பிட்டோம், அப்படியே எடுத்துன்னு அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஐயா அது கறி குழம்பு வச்சு உப்பில் ஒரு வரப்புல மயிர் மாதிரி வச்சிருக்கு. ஒத்த எதுக்கு ஏன் முன்னாடி நீ போய் வேனில் போகும்போது
திட்டுறாங்க திட்டலன்றதுல அது நான் வந்து ரொம்ப கேராக வந்து என் தங்கச்சிங்கன்னு சேஃப்டியாக சொல்லிக்கிட்டேன். அது யார் வந்துட்டு போனாலும் அப்படி வந்து ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னா நான் ரொம்ப தெளிவாக இருந்தான்னு சொல்ல வந்தேன் நான். ஸோ வரையா வா, எத்தனை நாள் வேணாலும் நான் சமையல் உனக்கு வந்து வெளியிலேருந்து வாங்கி வந்து கொடுத்துறேன், தட்ஸ் ஆல். அப்படி தான் நான் ட்ரீட் பண்ணேன். அப்புறம் தான் வந்து கலவை சாதம் பண்ணலாம், எது வர்றவங்களுக்கு நம்ம கலவை சாதம் பண்ணலாம் அப்படின் போது உனக்கு என்ன தெரியுமோ அதை செய்யணும் போது தான் எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் இது 4மே பண்ணி வச்சுருவாங்க. ஒரு பேஷனில் போட்டு வச்சுட்டாங்கன்னா வர்றவங்களுக்கு போட்டு முடிச்சிடுது. இப்படி தான் வந்து நாங்கள் கெஸ்ட் வந்தாங்கன்னா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் இப்போ ஓகே, இப்போலாம் வந்து 3 பேர் 4 பேர் அந்த பிரச்சனை இங்கேயும் இருந்துன்னு சொல்ல வந்தேன்ற. எஸ், அடுத்து அதே மாதிரி வந்து ஓகே, ஸ்ரீலலிதா யுவராஜ் வந்திருக்காங்க, கோமதி சுரேஷ் வந்திருக்காங்க, அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. லதா ஐப்பா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி யூகே டிபெண்ட் ஆனது நல்லா தான் போச்சான், லேர்னிங் நியூ திங்ஸ், ஹவுஸ் செட்டப் சேஞ்ச் பண்றீங்களா, ரெகுலரா வீடியோஸ் வருதான், கிளீன் ஈட்டிங் ஆல் தீஸ் மேட் த ஹோல் ஃபேமிலி செல்ஃப் டிபெண்ட் ஆயிடுச்சான். ஆமா, இல்லை அது உண்மைதான். உண்மையிலே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் சமையலை கற்றுக்கிட்டேன். அதில் இருக்கிற நுவான்சஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. இன்னொன்று அங்கே படத்துக்கு நிறைய போயிட்டே இருப்போம், படம் பார்த்து தேட்டரில் படம், ஏன்னா அங்கே டெய்லி படம் ரிலீஸ் ஆகிற படங்கள் முன்னாடியே ப்ரீமியர் வந்து பத்திரிக்காரன்றா முன்னாடியே போட்டு காமிப்பாங்க. அப்படியே ரெட்டுனாக இருக்கும், பசங்க போவோம். இங்கே அப்படி விஷயமே இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது 3 பேர் தான் இருந்த ஒரே ஒரு ஆளும் மூஞ்ச திரும்பி போட்டான். ஒரே ஒரு மல்லூஸ்லாம் அதில் வந்து வெரி குட் பீப்புள்ஸ், யூனோ அவங்களுடைய அந்த கன்சிடரேஷன்ஸ் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வச்சுங்க. இங்கே அம்மா ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், அம்மா இவங்க கூட உங்கள் ஏரியாவில் தான் வந்திருக்காங்கன்னு ஒரு தமிழ் பொம்பளை தான் கூட்டு காட்டுறேன். அது இன்னும் வந்து ஏன்டா சனினை கூட்டி இவங்கிட்ட வந்து என்னை அறிமுகப்படுத்துறன்ற மாதிரி நின்றுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இல்ல அப்படிதான் இருந்தாங்க, ஏன்னே தெரியல. தமிழ் ஆட்கள் நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன், வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க நம்ம பார்த்தா பேசணும் அப்படின்லாம் நினைப்போம். இந்த மயிரம் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி தான் லுக்கு மயிர் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இவனுங்க சேம் லைக் அது என்ன கதை தெரியல. சரி விடுங்க, உங்களை ஓல்டு மூவிஸ்லாம் ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்ரீலலிதா. வசந்த ராகம் விஜயகாந்த் சார் மூவியா, ஓகேவா? ஸ்ரீலலிதா அந்த டைம்ல ஏதோ ஒரு கதவு போயிருக்கு பொழுது அதை ரீகால் பண்றது என் வாயாலே சொல்ல வச்சு அதை பார்த்து ரசிக்கிறது நல்ல எண்ணம் பண்ணணும். எஸ் எஸ் எஸ். சந்தோஷம் வந்து உங்களோட லைஃப் ஜர்னி வந்து ஒரு வீடியோவா பண்ண சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல கூட லவ் பத்தி ஏதோ ஒரு இதுல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பழைய வீடியோ அது. சரி, இந்த February 14 அந்த வீடியோ போடலான்னு பார்த்தேன். எனக்கு நீ இன்னொரு விஷயம், இந்த டைரக்டர்ஸ்லாம் என் படத்தை நானே திரும்ப பார்க்க மாட்டேன்னு அந்த மாதிரி கேட்டகரி. என் வீடியோவே நான் திரும்ப ஓட விட்டு நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ ஏதாவது வீடியோ பார்த்தா இதெல்லாம் நம்மளாம் பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்பயாவது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த எடிட்டர் கட் பண்ணி போடுறாங்களா, அதை பார்க்கும் இதெல்லாம் நம்மளாம் பேசணுமா. ஏன்னா எனக்கு நான் திரும்ப பேசினா என் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கணும், நான் கட் பண்ணவே மாட்டேன். என் எடிட்டர் கிட்ட கூட கொடுத்து கட் பண்ணா அப்படின்னுவேன். ஸோ அதுதான் அங்கே மேட்ரு. ஓகே, அண்ட் அதனால வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல. போனா சொல்லியிருக்காங்க, நவ் ஒன்லி 2 of us at home, so I ask him what he wants and prepares. Today's menu வந்து வெண்டைக்காய் குழம்பா, பைனாப்பிள் ரசம் அண்ட் பேபி பொட்டேட்டோஸ் ரோஸ்ட். 6:30 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சிடும், பஜ்ஜியா. சூப்பர். ஓகேவா? பிரியா சொல்லியிருக்கா, my grandmother also has a habit, she will ask what is the last bus and then only pour water in the leftover rice. கடைசி பஸ் வருவாங்க அந்த நேரத்துல. அது கரெக்ட், நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நரேனி சொல்லியிருந்தாங்க, லைக் நம்பர் வீக்கெண்ட் எப்படி போச்சு. நான் வந்து ஒரு செகண்ட், சாரி, எஸ் மீ டூ. வாட் டு குக் ஃபார் லஞ்ச் ஆர் டின்னர் வந்து மென்டல் இஷ்யூ தான் ரொம்ப. நவடேஸ் வந்து 3 days in a week out from 9:30 AM to 2:30 PM. ஸோ லஞ்ச் வந்து ஒன்லி சாண்ட்விச் ஆர் சலாட், தென் டின்னர் வந்து ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்டு போவோம். அப்புறம் பேர் சொல்ல வேணாம், இன்னொரு லேடி ஒருத்தவங்க அவ்வளவு சமையல் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியாத சமையல் கலைஞர்களே கிடையாது. ஆனா சமைச்சா வாயிலே வைக்க முடியாது, அது என்னன்னே தெரியல. அவ்வளவு இந்த திருட்டை இப்படி பார்க்கும்போதே பகீர்னது. ஓகேவா? அதனால இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் ஜாக்கி. யாருக்கிட்டையாவது நம்ம வந்து அப்படி இல்லாதவங்கள்ட்ட கூட உபயோகப்படுத்தி ஒன்னதான் சொன்னாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஐயோ, இதுல இப்படி ஒரு பேர் வந்து சீல ஆரம்பிக்கும், அதுதான் இப்படியே சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு, இந்த அவ்வளவுதான். ஓகேவா?
ஐயோ கடவுளே, ஜாக்கி. சொல்லுங்க. இப்ப இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் இருக்கு, காவேரிய சிஏன்னு எழுதலாம், கேஏன்னு எழுதலாம், தெரியும்ல? CAVERYயும் காவேரி தான், KAVERYயும் காவேரி தான். ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஜாக்கி, அவ்வளோதான், உங்க இஷ்டம். அதுக்கு மேல ஐயோ, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஒரு பலப்பட்ட அது எல்லா இடத்துக்கும் இடம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் சார். ஓகேவா? லதா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, நான் கூட சில சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், எஸ்பெஷலி நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு. லைக் யூ ஆல்சோ செட் மசாலா வந்து கம்பேர்ட் டு த வீடியோஸ் நான் கூட வந்து குறைச்சலாக கூட ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை அதில் தான் இல்லைங்க, இது நீங்கள் அவங்களும் லதா எப்பாவும் வந்து வெஜ் இல்லையா, ஸோ அவங்களும் வந்து நான்வெஜ் எப்படி இவ்வளோ டேஸ்ட் பண்ணாமல் எப்படி இப்படி நல்லா குக் பண்ணுறேன்னு கேட்பாங்க என்ன. இல்லை அதுதான் அந்த மசாலாவிலையும் நீங்கள் ஏன் வெங்காயத்தை வதக்கணும். பொன்னிறம்னா அந்த பொன்னிறம் அதுதான் அங்கே வந்து அந்த கொஸ்டா மாறுறது, அந்த டேஸ்ட்டை வந்து மாற்றுறதுன்னு வச்சுக்காங்களேன். அது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி எப்போ போடணும், எப்போ வந்து இது பண்ணணும், கொதிக்க விடுறப்ப வர்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே இங்க பாருங்க, ஹேமலதா விஆர் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம் சேனல் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல குக் பண்ணலாம்னு சொல்லிடுவாங்க, ஆனா ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. உண்மை, அதையுமே இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அது என்னங்க அது 10 நிமிஷத்துல குக்கிங் அப்படிங்கிறீங்க, பார்த்தா வந்து பருப்பு 1 மணி நேரம் ஊற வைக்கணும்னு ஆரம்பிங்க. கிளிக் பைட்டுக்காக நாங்க பண்றது, ஆனா தப்பு அப்படின்ட்டு அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. ராஜி ரதி சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஐசி மினிமம் 3 சேனல்ஸ் தான், மிக்ஸ் அண்ட் மேட்ச், அதுக்கப்புறம் நான் என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்காங்க. ராஜி ராதா இல்ல ராதா, ராஜி ராதா இன்னொன்னு சொல்லிருக்காங்க, ஐ லைக் த வே யூ டாக் சுதா அப்படின்னு சொல்லிருக்காங்க. தெரியும், இந்த ஒண்ணு இல்ல வாய்ஸ் ஓவர் சைனிங்க்கே எல்லாம் வந்து பயர் விட்டுட்டு இருந்தது. ஏன்னா மொத்தம் தேங்க்யூ பை பை அதுக்கே சரி ரைட், இதெல்லாம் சோஷியல் மீடியா இதெல்லாம் சகஜம்னு வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து லதா இப்ப சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜாக்கி நீங்க என்ன எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறாங்களாம் சுதா, புரிஞ்சுக்கோங்க. ஐயோ அல்வா கொடுக்காமலே படுத்துருவாங்க நீங்க. அது நான் அதுதான்றதுக்காக சொல்லணும். இல்லை உண்மையிலே மேடம், உண்மை இல்லை இல்லை உண்மையிலே சீரியஸ்லி அது என்னவோ அதுதான் மேடம். எஸ் ஓகே. அண்ட் நரேனி வந்து சொல்லியிருக்காங்க, ஐ ஸ்டார்டட் குக்கிங் 15 years ago when I moved to Toronto and married ஸ்ரீலங்கன் நினைக்கிறேன். ஸோ ப்ரிஃபரபிளி ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஃபுட்டு, பிரின்சிஸ் அத்தன்டிக் கிச்சன் யூடியூப், அதெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல்லாம் ஸ்ரீலங்கன் ஃபுட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். மசாலா டேஸ்ட் சம்திங் சிலது தான் சிக்கன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. சில ஃபுட் வந்து நோ என்டையர்லி டிஃப்ரெண்ட். தி சேம் திங் ஹேப்பன்ட் இன் மலேசியா ஃபுட்டு, தாய்லாந்து ஃபுட்டு, இதெல்லாமே கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸ்ரீலங்கன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று நிறைய தென்னை மரம்லாம் அவங்க தேங்காய் இல்லாமல் அவங்க சமைக்கிறதே இல்லை. லைக் நாகர்கோவில், கன்னியாகுமரி அண்டு கேரளா குரூப்ஸ் மாதிரி அவங்களும் வந்து நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலி நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணவே மாட்டேன் மோஸ்ட்லி எங்களுடைய சமையல. இப்பயும் தேங்காய் வந்து சேஃப்டிக்கு வாங்கி வச்சிருக்கோம். தேங்காய் தூள் அரைச்சி போடுறதுக்கான விஷயங்கள் வச்சிருந்தா கூட இன்னும் வரலையும் அந்த பாக்கெட்டை நான் ஓப்பன் பண்ணவே இல்லைன்ற. எனக்கு அது தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றினா அது வந்து இதாகிடும்னு சொல்லுவாங்க, ஊசி போயிடும். தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே அதில் கைப்பட்டா கூட ஊசி போயிடும் மாதிரி சொல்லுவாங்க. அதனாலே நாங்கள் அதை வந்து எங்கள் அம்மா மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு 3-4 நாள் வரும். ஏன்னா 7 பசங்க 7 பேர் சாப்பிடணும் அப்படின்னும் போது எங்கள் அம்மா மோஸ்ட்லி தேங்காய் வந்து சமையல் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.